ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பதவிக்கு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதற்கான முழு விவரங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன போஸ்டிங் அறிவிச்சிருக்கிறாங்க, ஸோ அதற்கான கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு, சம்பளம், காலிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, ஸோ இந்த பதவிக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க, ஸோ விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்றைக்கு போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் லைக் பண்ணுறதால அடுத்தடுத்த வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு விண்ணப்ப படிவம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை நான் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்ப படிவத்தில் ஃபோட்டோ ஒட்டுவதற்கென்று பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை ஒட்டிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா அட்டஸ்ட் பண்ணணும். ஸோ மறந்துடாதீங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது எழுதிடுங்க. பாலினம் ஆணா பெண்ணான்றது எழுதிடுங்க. நிரந்தர முகவரி, 12 இலக்க ஆதார் அட்டை எண். ஸோ பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையில் 12 இலக்க எண் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எழுதணும். அதுக்கிட்ட உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, மதம். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் பார்த்தீங்கன்னா 1/7/2024 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 45 வயதிற்கு மேற்படாதவராகவும் இருக்க வேண்டும். கல்வி தகுதி, இதர தகுதிகள் எதுவும் இருப்பின் அது எழுதிட்டு அதுக்கான நகல் கண்டிப்பாக இணைக்கணும். அரசுதழ் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து 1/8/2024 பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தை சான்று. ஸோ அதுக்கான நகலும் பார்த்தீங்கன்னா இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நன்னடத்தை சான்று, இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரியில் பெறப்பட்ட சான்று நகல். குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதனுடைய விவரம், ஆமாம் இல்லையா, அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருப்பின் அதனுடைய விவரம். பொதுவானவை, இந்து சமய அறநிலையத்துறை ஆளுகையின் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயில் பணியாளர் எனில் அதனுடைய விவரம், என்ன போஸ்டிங்கு. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பணியில் சேர்ந்த நாள். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பணிபுரியும் திருக்கோயில், ஸோ எந்த கோயிலில் நீங்கள் பணி புரியுங்க அதனுடைய டீட்டெயில்ஸு. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பணிபுரிந்து வருவதற்கான சான்று. அதுக்கடுத்த நன்னடத்தை சான்று. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உறுதிமொழி காலத்தில் பூர்த்தி செஞ்சுட்டு அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுவிடுங்க. விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சிட்ட பிறகு மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுவிடுங்க. நாளிடம் எழுதிடுங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் அட்டஸ்டு பண்ணி அதை பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அதுக்கடுத்த மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சுயவிலாசமிட்ட ₹25 மதிப்புள்ள அஞ்சல் தலை ஒட்டிய உரை ஒன்றியும் பார்த்தீங்கன்னா இந்த பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்பணும். ரைட்டுங்களா? இணைப்புன்னு போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிறந்த தேதியை சரிபார்க்க பள்ளி சான்று நகல், ஆதார் அட்டை நகல், இந்து மதத்தை சேர்ந்தவர் என்பதை நிரூபிக்க ஜாதி சான்று நகல், கல்வி சான்று நகல், நன்னடத்தை சான்று, அனுபவ சான்று நகல். ரைட்டுங்களா? ஸோ அனைத்துமே பார்த்தீங்கன்னா இணைத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ 1வது நிபந்தனைகளில் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 18 முதல் 45 வயதிற்குள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும், இறை நம்பிக்கை உடையவராக இருக்கணும்,
அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்துடன் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ்கள் மற்றும் ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களுக்கு அரசுதழ் பதிவு பெற்ற அலுவலரிடம் சான்றொப்பம் அட்டஸ்டு ஜெராக்ஸ் காப்பி ஒன்லி பெற்று அனுப்பப்பட வேண்டும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் வயதிற்கான சான்று ஆவணம் அல்லது கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட மாற்று சான்றிதழ் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பணிக்கு வந்து தேர்வாகும் விண்ணப்பதாரர் பணியில் சேர வரும் நேரத்தில் விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் நடவடிக்கை எதுவும் இல்லை என்ற சான்றிதழ் மற்றும் உடல் தகுதி சான்றிதழ் அசல் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த சான்றிதழ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை அனுப்பும்போது இங்கே விண்ணப்பத்துடைய மேல் உரையின் மீது நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்றது குறிப்பிட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேர்முக தேர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வின் மூலம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த நேர்முக தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்த செலவில் தான் நீங்கள் போய்ட்டு அந்த நேர்முக தேர்வு வந்து அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இவ்வித பயணப்படியும் வந்து கொடுக்க மாட்டாங்க, கேட்டிங்களா? ஸோ இந்த நேர்முக தேர்வின் போது பார்த்தீங்கன்னா அசல் சான்றிதழ்கள் அனைத்துமே கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ நேர்முக தேர்வுக்கு நீங்கள் போகும்போது அசல் ஆவணங்கள் அனைத்துமே நீங்கள் வந்து கொண்டு போகிற மாரி இருக்கும். ஸோ வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய நிபந்தனைகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ படித்து பார்த்துக்குங்க. ஸோ எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வு முறையானது பார்த்தீங்கன்னா அனுபவம், செயல்முறை தேர்வுகள், கூடுதல் தகுதி மற்றும் நேர்முக தேர்வு ஆகியவற்றில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்ப படிவத்தினை பார்த்தீங்கன்னா ஸோ அவர்கள் கொடுத்துருக்கிற இணையதளத்திலிருந்து நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அஃபிஷியல் வெப்சைட் இது. ஸோ இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க, இதற்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் வேலைவாய்ப்பு அறிவிப்புன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேட்டிங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதற்கான வீடியோ ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். அதான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விண்ணப்பப்படி வேணும் அப்படின்னு நீங்கள் திருக்கோயில் அலுவலகத்திலே போயிட்டு ரூபாய் 50 கட்டணம் செலுத்தி இதற்கான விண்ணப்ப படிவத்தை வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்போ பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுகளுடன் அஞ்சல் உரையில் ஓட்டுநர் பணியிடத்திற்கான விண்ணப்பம் என தெளிவாக குறிப்பிட்டு எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னா உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் 63711 என்ற முகவரிக்கு நேரிலோ அஞ்சல் மூலமாகவோ அனுப்ப வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/10/2024, ரைட்டுங்களா? தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் 63711 வேலைவாய்ப்பு அறிவிப்பு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலில் காலியாக உள்ள கீழ்கண்ட நிரந்தர பணியிடங்களுக்கு தொகுப்பூதியம் அடிப்படையில் தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து கீழ்கண்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ என்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் பணியிடத்திற்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 4 காலிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. தொகுப்பூதியம் பார்த்தீங்கன்னா 9,250 ரூபா வந்து தராங்க தொகுப்பூதியம். ஸோ இதற்கான கல்வி மற்றும் இதர தகுதிகள் பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். கனரக வாகனம் ஓட்டுநர் உரிமம் இருக்கணும்.
முதலுதவி குறித்த சான்றிதழ் வச்சுருக்கணும். 1 வருடம் ஓட்டுநர் முன் அனுபவம் இருக்கணும். ஸோ இத்தனையும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். 1 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். கனரக வாகன ஓட்டுநர் உரிமை இருக்கணும். முதல் உதவி குறித்த சான்றிதழ் இருக்கணும். 1 வருடம் அனுபவம் இருக்கணும். கேட்டுங்களா? ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.